எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. அப்புறம் என்னாச்சு நிஷாந்த்? அப்புறம் எல்லாம் ஒண்ணும் ஆகலையில, எந்திரிச்சு கிளம்புங்க. அம்மா என்னம்மா என்ன கொஞ்சம் தம்மா இருக்கு, கேட்டு போயிடுறோம். அதெல்லாம் முடியாது, மணி எத்தனை நினைச்சிட்டு இருக்கீங்க? மணி 12 ஆயிடுச்சுல, கிளம்புங்க. மீதி கதையை நாளைக்கு கேட்டுக்குவீங்களா? நிஷாந்த் எந்திரி, நீ முதல்ல நீ உள்ளார போ நிஷாந்த். சரிம்மா. ஆமா, வீட்டு மகாராணி வந்து சொல்லிட்டாங்க, எல்லாம் கிளம்புங்க, எந்திரிங்க. ஏ ஆதிரா, என்கிட்ட வாங்க போற. அப்புறம் என்னம்மா வார்டன் மாதிரி நீங்க பாட்டுக்கு வரீங்க, நீங்க பாட்டுக்கு மிரட்டுறீங்க, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ, உனக்குலாம் இதெல்லாம் பழசு புதுசா இல்ல பழசு தானே. எந்திரி நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு எந்திரி. நீ இருக்கறதுல எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எந்திரி ஆதிரா. என்னம்மா ஒரு நியாயம்? எல்லாத்தையும் எந்திரிச்சு போ சொல்லுங்க. அதே நான் உட்கார்ந்துட்டு இருக்கறதுல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி, எல்லாத்தையும் தான் சொல்றேன், எந்திரிச்சு போங்க. நிஷாந்த் எந்திரிச்சு போ. மணி 12 ஆயிடுச்சு, இப்பதான் உட்கார்ந்து கதை கேட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டீங்க, சாப்பிட்ட உடனே இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க, திரும்பி கதை கேக்குறீங்க. எந்திரிங்க எல்லாம் முதல்ல. அம்மா என்ன கொஞ்ச நேரம் தான்மா போறீங்க. இல்ல 4 குச்சி எடுத்து வந்து அடி கொடுக்கட்டுமா? படிக்க சொன்னா மட்டும் 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து படிக்க மாட்டீங்க. நல்லா கொரட்டை விட்டு தூங்குவீங்க, நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. எந்திரிங்க எல்லாம். என்ன ஒரு சவுண்ட் அம்மாக்கு? பின்ன சவுண்ட் இருக்காம இருக்குமா? வாயில ஏதோ ஸ்பீக்கர் தான் வச்சிருப்பாங்க. இல்ல எந்திரிங்க ஆதிரா, எந்திரி. இல்ல குச்சி எடுத்து வந்து 4 சாத்து சத்துனதா எல்லாம் எந்திரிப்பீங்க போல. சரிம்மா, நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது. தூக்கத்திலே எல்லாம் உட்கார்ந்து கதை கேட்டுட்டு இருக்கீங்களா? ஏ காவியா, உனக்கு கால் அடிபட்டிருக்கு தானே? 2 டேஸ் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க தானே? எதுக்கு அங்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்டு இருக்க நீ? காவியா, நீ இன்னும் கால் சரியாகல, அதுக்குள்ள எதுக்கு நடந்து வந்து கதை கேட்டுட்டு இருக்க? ஆமா, நான் உங்களுக்கு இப்பதான் கண்ணு தெரியுது. ஆனா கொஞ்ச தூரம் தானே நடந்து உள்ளார உட்கார்ந்துட்டே இருக்கும்ல, செம போர் அடிக்குதுனா. ஏ அவளுக்கும் போர் அடிக்குப்பா கொஞ்ச நேரம். இப்ப எல்லாம் கிளம்பல, அப்புறம் குச்சி தான் கையில வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளம்பிட்டோமா? எல்லாம் எப்படி ஓடுறாங்க? நம்ம மேலே கொஞ்சம் பயம் இருக்கு போல. இன்னத்துக்கு உட்காந்து கதை கேட்டுட்டா, அதுலயே அவனை வேற அழுக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனும் எல்லா டைமும் கதை சொல்லிட்டு இருக்க, அழுந்துகிட்டு மட்டும்தான் இருக்கான். என்ன பண்றது? அவனும் பாவம், அவனுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. அவனும் இப்படியே இருக்கான். அவனும் வேற பொண்ணையும் பார்க்க மாட்டேங்கிறான். போனவங்க போகதான் போறாங்க, ரிட்டர்ன் கூப்பிட்டா மட்டும் வர போறாங்களா? ஏன் இப்படி பண்றானே தெரிய மாட்டேங்குது. வானத்துல அவ சந்தோஷமா இருக்கணும்னா இங்க இவன் சந்தோஷமா இருக்கணும். இவன் எங்க சந்தோஷமா இருக்கான்? இல்ல, என்னை விட்டுட்டு அவ போயிட்டான்னு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கான். கொஞ்ச நாள் போகட்டும், நம்மளே ஏதாவது பேசுவோம். இப்படியே இருந்தானா அழுந்துகிட்டு தான் இருப்பான். சரி சரி, என்னமா பண்ணுங்க. எங்களை மட்டும் தட்டிட்டு நீங்க அங்க உட்கார்ந்து டிவி பார்க்கலாம்னு ஏதாவது பிளான் இருக்கும் போல. அடி வாங்க போற ஆதிரா. உண்மையை சொன்னா கோவமா போங்க. பிரியா, பிரியா எங்க இருக்க பிரியா? நானும் உன் கூட வரேன். எங்க இருக்க பிரியா? எங்க இருக்க பிரியா? நானும் உன் கூட வரேன். எங்க இருக்க பிரியா? நம்மனால இந்த ஜென்மத்துல சேர முடியாதா நிஷாந்த்? பிரியா, நீயா பேசுற? பிரியா, நம்மனால சேர முடியாது நிஷாந்த். நான் போறேன் நிஷாந்த். நீ அதை புரிஞ்சு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நிஷாந்த். நான் போறேன். இனிமே உன் கூட இருக்க மாட்டேன் நிஷாந்த். உன்னை விட்டு நான் போறேன் நிஷாந்த். பிரியா போகாத. பிரியா, பிரியா போகாத. நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்? பிரியா போகாத. போய் தான் ஆகணும் நிஷாந்த். பிரியா, எங்கடி போன? ஏன் என்னை விட்டுட்டு போன? எங்க இருக்க பிரியா? வா பிரியா. பிரியா ப்ளீஸ் வா பிரியா. என்னை விட்டுட்டு போகணும்னு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? வா பிரியா. காதலிக்கும் போது என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னல பிரியா. ஏன் பிரியா போன? வா பிரியா. எங்க போயிருக்க? வா பிரியா. உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன்டி, வாடி. எங்க போன? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் உனக்கே தெரியும்ல. வா பிரியா. பிரியா வா பிரியா. பிரியா எங்க இருக்க? உன்னை தேடி நான் வரேன் பிரியா. இருவரும் நடந்தால் ஒரு நிழல் பார்ப்போமே, ஒரு நிழல் அதில் இருவரும் தெரிவோமே. சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன் உன்னாலே. என்னை விட்டுட்டு எப்படி பிரியா போகணும்னு உனக்கு தைரியம் வந்துச்சு? ஏன் பிரியா இப்படி பண்ண? கொஞ்சம் கூட என்னை பத்தி நீ நினைக்கலல்ல? என்ன நிஷாந்த் உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்கீங்க? ரூம்ல போன் எடுக்கலான்னு போனாங்க, நீங்க காணோம். பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு? பிரியா வந்தா, நான் பார்த்த அவளை. பிரியா எங்க போனான்னு தெரியல, என்னை விட்டுட்டு போயிட்டா. ஐயோ, பழசு நடந்து முடிஞ்சதுதான். திரும்பி அதை நம்ம கிரியேட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக உட்காந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க நிஷாந்த். நீங்க வருத்தப்படுறத பார்த்தா அவங்களும் வருத்தப்படுவாங்க. நீங்க இங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அவங்க அங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நிஷாந்த். என்னால முடியல நிலா. நடந்து முடிச்சதை நினைச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா வாழ முடியாது. இப்ப நடக்க போறத நினைச்சு வாழுங்க, அவ்வளவுதான். நடந்து முடிஞ்சதை மட்டும் நம்ம திரும்பி கொண்டு வர முடியுமா? முடியாது நிஷாந்த். 1 இயரா உட்காந்து அழுந்தீங்களே, ஏதாச்சும் நடந்துச்சா? இல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எப்போதும் உங்களை விட்டு பிரியா போக மாட்டாங்க, நீங்களும் பிரியாவை விட மாட்டீங்க. அப்புறம் ஏன் அழுந்துட்டு இருக்கீங்க? பிரியா உங்க கூடயே இருக்கிறது, உங்க கனவுல வராங்க, உங்ககிட்ட பேசுறாங்க. ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் நீங்க வருத்தப்படுறத பார்த்து அவங்க அப்புறம் உங்ககிட்ட கூட வர மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல நான் அழுகல, அவ என் கூடயே தான் இருக்கணும். அழுகிறேன்னு சொல்றீங்களே, வாய் மட்டும் தான் சொல்லுது, கண்ணுக்கு சொல்ல மாட்டேங்குதே. இப்படி நீங்க அழுந்துட்டே இருந்தா உங்க கூட இருக்கிறதுக்கு
விருப்பம் இருக்கும். அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க, என்னாலதான் நிஷாந்த் அழுகுறான்னு நினைப்பாங்க. அதை முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல நான் அவனால அழுகல. அப்புறம் என்ன கண்ணை தொடைங்க. இல்ல நான் இனி அழுக மாட்டேன், அவளுக்காக நான் அழுக மாட்டேன். அவ என் கூடயே தான் இருப்பா, எப்போதுமே இருப்பா. இது புரிஞ்சிச்சுன்னா ஓகே தான். நீங்க அழுகிறத பார்த்தா அவங்களும் அழுகுவாங்கல்ல, அவங்களுக்கும் வருத்தமா இருக்கும்ல. இல்ல நான் அழுக மாட்டா, அவ வருத்தப்பட மாட்டா. எப்போதும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் அவங்க உங்க கூடயே இருப்பாங்க. உங்க கனவுல எல்லாம் வராங்கன்னா அவங்க உங்க கூடயே தான் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? பாருங்க, நீங்க ஹாப்பியா இருக்கும் போது ஹாப்பியா வருவாங்க, சோகமா இருக்கும் போது அவங்க வந்து உங்ககிட்ட அழுந்துதான் பேசுவாங்க. சரியா? சரி நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் தூங்குங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி உட்கார்ந்து அங்கேயும் போய் உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்காதீங்க. சரியா? பல டைம் சொன்னாலும் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்கல்ல. இல்ல உங்களுக்கேவாது புரிய வேணாம். இனிமே சின்ன குழந்தைங்க அடிச்சு திருத்துவாங்க பத்தி, அந்த மாதிரி திருத்தணும் உங்களெல்லாம். என்னதான் பண்றீங்களோ தெரியல. இனிமேவாது உட்கார்ந்து அழுகாம இருங்க நிஷாந்த். நீங்க அழுகிறனால சுத்தி இருக்கவங்க ஹாப்பினஸ்லாம் குறையுது, அதை பாக்குறீங்களா? நீங்க அழுகிறனால பிரியாக்காவுக்கும் ஹாப்பினஸ் குறையும், உங்க சுத்தி இருக்க அண்ணன் அம்மா எல்லாத்துக்குமே ஹாப்பினஸ் குறையுது. அம்மாக்கெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை, தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருந்தா தானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. போடுறத நம்ம திரும்பியும் கொண்டு வர முடியாது, இருக்கவங்களையாவது நம்ம தாக்கு பிடிச்சுக்கணும்ல. அவங்கள நல்லா ஹாப்பியா வச்சிருந்தாலே உங்க பிரியா அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க. இல்ல நிலா, எனக்கு அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர முடியல நிலா. என்னால எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? அதான் சொல்றேன்ல, கூட இருக்கவங்கள ஹாப்பியா வச்சுக்கிட்டாதான் பிரியாக்கு அங்க ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க ஹாப்பியா இருந்தாதான் அங்க பிரியாவும் ஹாப்பியா இருப்பா. நீங்க உட்காந்து அழுந்துகிட்டு இருந்து உங்க ஃபேமிலியவும் அழுக வச்சுட்டு இதெல்லாம் தேவையா? டெய்லி உங்களை நினைச்சு ஸ்ரீ அவ்வளோ வருத்தப்படுறாங்க, அம்மா அதுக்கு மேல வருத்தப்படுறாங்க. என் பையன் இப்படி ரூம்குள்ளேயே உட்காந்து அழுகுறானேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன உங்ககிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். இதையும் கூட நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இதுக்கு மேல அழுக கூடாது, அவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும்ன்றது காரணத்துக்காக தான் நான் சொல்றேன். கண்டிப்பா இனிமே நான் அழுக மாட்டேன். ஏன்னா என் பிரியா கூடயே தான் இருப்பா, நான் அழுகவே மாட்டேன். நான் ஹாப்பியா இருந்ததா அவ ஹாப்பியா இருக்கா, அவ்வளவுதான். இதை ஹாப்பியா எடுத்துட்டு போயிடணும். அவங்க உங்க கூடயே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க பிரிஞ்சு போன அந்த வருத்தமே இருக்காது. அவ இன்னமும் என் கூடயே தான் இருக்கான்ற ஞாபகம் இருக்கும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் அட்வைஸ். இது அட்வைஸ் எல்லாம் கிடையாது, நான் சொல்றேன் அவ்வளவுதான். இதுக்கு மேலேயாவது புரிஞ்சு ஃபேமிலி ஹாப்பியா வச்சுக்க பாத்துக்கோங்க. அப்பதான் அம்மா அண்ணன் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. உங்களுக்கும் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியும். ஆனாலும் உங்க சுத்தி இருக்கவங்க ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க. அதனால சுத்தி இருக்கவங்கள நல்லா சந்தோஷமா வச்சுக்கோங்க. நான் நிறைய டைம் பாத்திருக்கேன், உங்க தங்கச்சிங்க ஹாப்பியா இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. அதனால நீங்க தங்கச்சிங்களை ஹாப்பியா வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ சோ மச் நிலா. பரவாயில்ல, பெருமையெல்லாம் வேணாப்பா. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி பெருமையா பேசுங்க, 4 பேர்கிட்ட போய் சொல்லுங்க. ஓகேவா? உங்க தங்கச்சிங்கிட்ட சொல்லுங்க, அப்பதான் என்ன பத்தி அவங்களுக்கு புரியும். அப்புறம் என்ன இப்பவா கொஞ்சம் சிரிக்கிறது? என் ஃப்ரெண்ட் எப்போதும் சிரிச்சுட்டே இருக்கணும், ஊழ விட்டுட்டே இருக்க கூடாது. இல்லனா சின்ன குழந்தைக்கு எப்படி அடிச்சு சொல்லுவேனோ அந்த மாதிரி நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். பாத்துக்கோ, ஃப்ரெண்டா இருக்கனாலதான் இவ்வளவு அட்வைஸ் பண்ற, மரியாதையே கேட்டுக்கோ. ஃப்ரெண்ட் சொன்ன அட்வைஸ மட்டும் கேட்டுக்கல, இவதானே சொல்லிட்டு போறான்னு மட்டும் நினைச்சா அவ்வளவுதான். நீ என் ஃப்ரெண்ட் சொன்ன அட்வைஸ விடுவேனா? பாக்குற அட்வைஸ ஏத்துக்கிறியா இல்லையான்ட்டு. எப்படி நீ எப்பயாவது அழுந்தனே இத வச்சே சொல்லி காட்டுவேன். பாத்துக்கோ, என் ஃப்ரெண்ட் சொல்ற அட்வைஸ மீறினே அவ்வளவுதானா? டேய், நீ மட்டும் மீறிட்டே உனக்கு அவ்வளவுதான். பாத்துக்கோ. என்னமா டேகின்ற? அதெல்லாம் ஃப்ளோல வரது நிஷாந்த், அதெல்லாம் கண்டிப்பா கூடாது. உன் ஃப்ரெண்ட் தானே சொல்ற, ஓவர் சீன்ல போட வேணாம். அப்புறம் என்னன்னு இந்த ஸ்டோரியை காலையில கண்டினியூ பண்ணும். கண்டிப்பா காலையில சொல்றேன். என் காதல் கதை உனக்கு ஸ்டோரியா தெரியும். அது உனக்கு காதலா இருக்கலாம், எனக்கு ஒரு கதையா இருக்கு. உங்க லவ் ரொம்ப பெஸ்ட்ப்பா. ஃப்ரெண்டா இருந்துட்டு சொல்ற, கண்டிப்பா உங்க லவ் பெஸ்ட். அவங்க இருந்திருந்தாங்கன்னா நீ அவ்வளவு ஹாப்பியா வச்சிருப்பா அவங்கள. அடேங்கப்பா, என் ஃப்ரெண்ட் உண்மையே சொல்லிட்டா. ஹலோ சார், அப்புறம் என்ன டெய்லி போய் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். டேய் நிஷாந்த், பார்க்க மாட்டேன், கண்ணத்துலயே அப்பிடுவேன். பாத்துக்கோ, ஒரு ஃப்ரெண்ட் போய் அடிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? ஃப்ரெண்டா இருந்தா ஒழுங்கா பேசணும். நான் போய் சொல்றேன் பத்தியா நீ? ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் இப்படி பேச முடியும்? வேற யார்கிட்டயாவது பேச முடியுமா? நீ சொல்லு. டேய், ஃப்ரெண்ட்னு கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது இனிமே பேசினா அவ்வளவுதான் உனக்கு. ஃப்ரெண்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறியா? ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு மரியாதை போதும். சுடுமனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாவை நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வாழுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே, இன்பம் வரலாம் துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை, ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம். பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மா, அது வந்து நிஷாந்த். வாய மூடு. ஓ, சொல்லணுமா நிஷாந்த்? இரு சொல்றேன். நிஷாந்த் அழுந்துட்டு இருந்தானா, அதான் அவனை சமாதானப்படுத்த வந்தம்மா. ஏய் நிஷாந்த், என்ன பண்ணிட்டு இருக்க இந்நேரத்துல வெளியில உட்கார்ந்துட்டு? அம்மா, நீங்களே பாருங்க, என் மூஞ்சி எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. சும்மா காத்து வாங்கணும்னு வெளியில வந்து உட்காந்தமா. உள்ளார ரொம்ப ஹீட்டா இருந்துச்சாமா, அதான் காத்து வாங்கலாம்னு வெளியில வந்து உட்காந்தேன். ஆனா நீ என்கிட்ட ஒரு நாள் வாங்க போற பாரு. மா, அப்பவே எங்களை போய் படுக்க சொன்னீங்க. என்ன நீங்க இப்படி உலாவிட்டு இருக்கீங்க பேய் வர நேரத்துல? அதான் பேயெல்லாம் உலாவிட்டு இருக்கேன், பேயை துரத்துலான்னு தான் வந்தேன். அம்மா, எங்களை பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு. பின்ன என்ன இந்நேரத்துக்கு அறிஞ்சிட்டு இருக்கீங்க? போங்க போய் படுங்க. ஏய், உள்ளார ஃபேன் இருக்குல, ஃபேன் போட்டு படுப்போ. ஏமா நீங்க வேற அந்த ஃபேன்ல காத்தே வர மாட்டேங்குது. ஆதி சிவால ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க, அங்க போய் படுப்போ. அங்க நல்லா காத்து வருது,
அதிர கூட தானே நீ படுத்துட்டு இருக்க. ஆமாமா. அப்புறம் என்ன வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? கொஞ்சம் காத்து வரலனா கூட கத்து கத்துன்னு கத்துவா. அவ்ளோ ஃபேன்ல ஃபாஸ்ட்ல வச்சு படுப்பாவ. உனக்கு தான் வந்து ஏதாவது சொல்லு தேவனா. வாங்க போற நிஷாந்த் என்கிட்ட எந்திரச்சு உள்ளார போங்க. ஆனாலும் அம்மா நாங்க தூங்குறோமோ இல்லையோ நீங்க எங்களை நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. உங்களை வாட்ச் பண்ணி என் டைம் எல்லாம் வேஸ்டா போயிரும் போல. தண்ணி குடிக்கலான்னு வந்தா கிச்சனுக்கு வெளியில ஒரே சவுண்ட். அது நீங்க 2 பேர் தான். ஏதோ பூனையே வேற எவனோ நினைச்சேன். சப்போஸ் நாங்க திருடன்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான்ப்பா, நம்ம ஜோலி முடிஞ்சிருக்கோம். கட்டையை வச்சு நான் சாத்தி இருப்பாங்க. இப்ப எந்திரச்சு போங்க எல்லாம். தோ போயிட்டோமா.